நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இனிமே எங்களை காப்பாற்ற வேண்டியது நீங்க தான். ஓகே, அவ என்னோட பெரிய சக்தியா இருக்கா. அவளை அழிக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அவ அசந்த நேரத்தை தான் நான் அனுப்புற கிங் கட்டாரி உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அவளுக்கு உங்க வீட்டுல யார் மேல ரொம்ப பிரியம்? என் பொண்ணு மேலதான் பிரியம். ஓ, அப்படியா? அப்படின்னா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க தான் மனசு மாறிட்டீங்களே, அப்புறம் ஏன்பா மௌனமா இருக்கிறீங்க? எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருக்கோம். அதுக்கு தண்டனை தான் உங்களுக்கு கை விளங்காம போச்சு. ரேகாவுக்கு அம்மா புட்டிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு ஒரு ஜோசியரை கேட்டோம். இந்த வீட்டுல ஒரு தெய்வ சக்தி நடமாடிட்டு இருக்கு. நீங்க பண்ண பாவங்கள்னால அது ஆக்ரோஷம் அடைஞ்சிருக்கு. அதை நீங்க வழிபட்டா தான் அது சாந்தமடையும். அப்பதான் நீங்க எல்லாம் தண்டனையிலிருந்து தப்ப முடியும்னு ஜோசியர் சொன்னாருக்கா. நடமாடும் தெய்வம் வேற யாரும் இல்லப்பா, நம்ம வள்ளிதான். அவ ரூபத்துலதான் அந்த அம்மனே வந்திருக்கு. ஆமாக்கா, வள்ளி இந்த வீட்டுல யாரு மேல அதிகமா பாசம் வச்சிருக்காளோ அவங்கள வச்சுதான் இந்த பூஜையை பண்ணணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. வள்ளி இந்த வீட்டுல பாசம் வச்சிருக்கிறதே என் மகன் மீனா மேலதான். அதனால மீனா வச்சு பூஜை ஆரம்பிச்சிருவோம். என்னங்க, நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுற அளவுக்கு உங்க மனசு மாறினது அந்த அம்மனோட கருணைதான். இன்னைக்கு இப்பவே பூஜையை நடத்தலாம். உங்க விருப்பப்படி நம்ம மீனாவே நடத்துவா. புறப்பட போகுது. அந்த வள்ளியோட சக்தி அழிக்க போகுது. சார், அது எங்க வீட்டுல தானே அழிக்க போகுது. அதை நாங்க பார்க்கணும். ஓகே, டன். யூ கோ டு யுவர் ஹவுஸ். எஸ் டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிங் கட்டாரி இங்க வரப்போகுது. வள்ளிய உரு தெரியாம அழிச்சிட போகுது. தேங்க்யூ மிஸ்டர் ஜெஜே. நீங்க போட்ட பிளான் படி அந்த வள்ளி 5 நிமிஷம் மெய் மருந்து இருக்க வைக்க நீங்க செட்டப் பண்ண டிராமா இருக்கே, அடேங்கப்பா. என் மகளை வச்சே பூஜை நடத்தி எங்க அக்காவையும் பொண்டாட்டியும் ஏமாத்தின பத்தியா? எப்படி நம்ம ஆக்டிங்? நீட் பிரதர். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தெரிஞ்ச மாதிரி நடிச்சது வள்ளியை தீர்த்துக்கிட்டதானா? பரிகாரத்துக்குன்னு சொன்ன பூஜை இந்த பாவத்துக்கா? உங்க எண்ணம் ஒரு காலம் பலிக்காது. நான் இப்பவே போறேன். பூஜை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை போட்டிருக்கோம். கெடுக்க பாக்குறியா? ஒண்ணு போடுவேன். போகல. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. லட்சுமி, விடுங்க என்ன. ஏய் லட்சுமி, சொன்னா கேளு. லட்சுமி, என்னடி முறைக்கிற? பொம்பளைங்கிட்ட பக்குவமா நடந்துக்கணும். நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாரு. அவ என் மனைவி. இருக்கட்டுமே, நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன். என்னாச்சு உனக்கு? என்னடா கேட்டாரு? டேக் இட் ஈஸி.
प्रचोदयात्